துபாய் தர்பார் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பொங்கல் அதுமா எல்லாம் இங்கே தமிழர்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. இவங்கள்ட்ட போய் நம்ம ஒவ்வொரு கேள்வி கேட்போம். ஒரு பண்ணா இருக்கும், வாங்க அதை போய் நேர்லயே பார்ப்போம். ஓகே சதீஷ், ஜனனி எப்படி இருக்கீங்க? பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லணும். ஆப்பிளுக்கு தமிழ்ல பேரு? தமிழ்லயும் ஆப்பிள்னு தானே சொல்லுவாங்க. ராஜா நீ கேட்டையாடா, இவதாண்டா தமிழ் பொண்ணு. பழம். சிகப்பு காய். இல்ல தெரியலையா? பச்சையிலயும் ஆப்பிள் இருக்கு, ஆனா தூய தமிழ் பேரு. எனக்கு எல்கேஜிலே சொல்லி தரலனா இத. என்ன கொடுமை சரவணன். ஆப்பிளுக்கு தமிழ்ல என்ன பேரு? பாப்பா உனக்கு சொன்னா உனக்கு கிஃப்ட் தருவேன். தெரியல. சாருக்கு தெரியுமா? ஆப்பிள் தான். மர்க்கா சொல்லு. தெரியுமா? ஆப்பிள் தான். மர்க்கா சொல்லு. தெரியுமா? ஆப்பிள் தான். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். ஆப்பிளுக்கு தமிழ்ல என்ன பேரு? எனக்கு தெரிஞ்ச ஆப்பிள் தான். உனக்குமா? நல்ல குடும்பம், நல்ல மதர். தெரியல. உங்களுக்குமா? தெரியாது மேடம். சத்தியமா தெரியாது சார். குமட்டி பழம் தெரியல. பட் அண்ணா வந்து கொஞ்சம் கிட்ட வந்துட்டாரு. என்ன மனுஷன்யா இருந்தாலும் வாழ்த்துக்கள். ஆப்பிளுக்கு தமிழ்ல சிவப்பு பழம். சிகப்பு பழம். சிவப்பு பழம் எல்லாமே சிவப்பு பச்சையா தான் இருக்குது. இது யார்கிட்ட இருக்குது? குமளி பழம். குமளி பழம். மதுமிதா கரெக்டா சொல்லிருக்காங்க. இந்த ரெண்டு பசங்களும் கரெக்டா சொன்னாங்க. ஆப்பிளுக்கு தமிழ்ல குமுளி பழம். குமுளி பழம் கரெக்ட். ஆப்பிளுக்கு தமிழ்ல குமுளி பழம். வணக்கம் வணக்கம். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்து. திருநாள் வாழ்த்து. ரொம்ப சந்தோஷம். நல்லா தூய தமிழ்ல அழகா சொன்னாங்க. ஏன்னா யாருமே இப்படி சொல்லல, இவங்க தான் கரெக்டா சொல்லிருக்காங்க. தமிழ் போல் மொழி இல்லை, தமிழின்றி நாம் இல்லை. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேக்குறேன். கொஸ்டின் என்னன்னா, கழுவ கழுவ அசுத்தமாகும், அது என்ன? ஒரு பொருள் அது கழுவ கழுவ அசுத்தமாகும். அது நார்மலா எல்லா பொருளும் கழுவு கழுவு சுத்தமாகும். ஆனா இது அசுத்தமாகும். பயங்கரமா அவ்வளவு போகணும். பொருள் தானே கேக்குறீங்க? பொருள். அதான் சொல்லிட்டேன். ஒரு பொருள் டெய்லி யூஸ் பண்ணுவோம், தினமும் நம்ம யூஸ் பண்ணுவோம், அத கழுவ கழுவ அசுத்தமாகும். அரிசி. யோசிக்கிறேன் சார். வேற என்னடா ரிஜெக்ட்டா? தினமும் சோப்பு. என்ன மறுபடியும் சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். தண்ணீர். தண்ணீர் தண்ணீர். ஏன்னா நம்ம டெய்லி எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு பொருளை கழுவும் போது அப்ப தண்ணீர் அசுத்தமாகும். அப்ப கழுவ கழுவ அசுத்தமாறது தண்ணீர். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உண்மையிலே நீ அறிவுக்கு அழகந்தான். அமீரே தமிழ் மக்களே கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? துதியை இன்னும் ஒருமுறை பாடு. அமீரே தமிழ் மக்களே இன்னும் ஒருமுறை பாடு. அமீரே தமிழ் மக்களே. முடியல முடியல. நம்ம அக்கா நம்மளோட ஃபேமிலி எல்லாம் வந்திருக்காங்க. அக்கா கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன். கரெக்டா சொல்றாங்களா பாப்பா? அக்கா, பொங்கலுக்கு என்ன போடுவீங்க? புது ட்ரெஸ் போடுவோம், பொங்கல் செய்வோம், சக்கரை பொங்கல், கரும்பு வாங்குவோம், சாமி கும்பிடுவோம். பொங்கல் செய்வோம், சாமி கும்பிடுவோம். அவங்க புது ட்ரெஸ் போடுவோம், வேற வெல்லம் போட்டு பொங்கல் பண்ணுவோம். அவ்வளவுதான். மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து வைப்போம். சூப்பர்க்கா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அந்த அருகம்புல்லு, அந்த ஒயிட் கலர்ல ஒரு பூ பூக்கும், அது கிராமத்துல எல்லாம் மஞ்சள் வச்சு அது வைப்பாங்க. அது ட்ரெடிஷனல், அது மெயினா. அது அதுக்கப்புறம் ஆஸ்யூஷுவல் நம்ம என்னென்ன அறுவடை பண்ணமோ அது எல்லாத்தையுமே வச்சு சாமிக்கு நன்றி சொல்லணும் சார். உழவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணணும். ஓகே, சமகா கரெக்டா நீங்க சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. இனிய தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, அப்படியே வந்து துபாய் தர்பார் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் போட்டுருங்க.